வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி, வேதாத்திரியம் பரப்புவோம். இறைவனின் இன்னொரு பக்கம்தான் மனிதன் அல்லது மனிதனின் மறுபக்கமாக இருக்கும் இறைவனை தெளிவுபடுத்துவதுதான் வேதாத்திரியம். தவம் செய்வதற்கு பிரம்மச்சரியம் அவசியம் என்பதை மாற்றி ஒருவனுக்கு உடலும் உயிரும் இருந்தால் மட்டும் போதும் என்பதை போதிப்பதுவே வேதாத்திரியம். பக்தி எதையும் எடை போடாது, ஆனால் ஞானம் எதையும் எடை போடாமல் விடாது. எந்த ஒன்று எல்லாவற்றிலுமே இருக்கிறதோ அந்த ஒன்றில் எல்லாமே உள்ளது. அதுதான் இறைநிலை, இறைவன் என்ற தெளிவினை விளக்குவதுதான் வேதாத்திரியம். எளிய முறை தியானம் என்பது தனக்குள்ளேயே தானே செல்வது. தவம் என்பது தன்னை தனக்கு அறிமுகப்படுத்துவது. புறத்தே அலையும் மனத்தை அகத்தே உள்ள காந்த அலை மீது குவித்து நிறுத்தி நிலைபெறச் செய்வது. இதுவே எளிய முறை குண்டலினி யோகம். அறிவின் மூலத்தோடு இணைவது தவம். அறிவின் வழி நடந்து கொள்வது அறம். இறை உணர்வும் அறநெறியுமே மனிதனை மேம்படுத்தும். நாம் வாழும் உலகில் விஞ்ஞானம் மென்மேலும் வளர்ச்சி பெற்று கொண்டிருக்கிறது. மக்கள் தொகை அச்சம் தரும் அளவுக்கு உலகில் பெருகிக் கொண்டிருக்கிறது. வாழ்க்கை வசதி பொருட்களின் எண்ணிக்கை மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே போகிறது. அரசியல் பொருளாதார துறைகளில் குழப்பமும் சிக்கலும் மிகுந்து வருகின்றன. தனி மனிதன் குடும்ப வாழ்வில் அச்சமும் குழப்பமும் சூழ்ந்திருக்கிறது. இந்த குழப்ப நிலையில் ஆன்மீக விளக்கமும் அதை ஒட்டிய வாழ்க்கை நெறியும் தான் தனி மனிதனையும் மனித குலத்தையும் குடும்பத்தையும் காக்க வல்லது. உயிரின் மதிப்புணர்ந்து மனத்தின் மேன்மையுணர்ந்து மற்றவர்களுக்கு மதிப்பளித்து தன் செயலை அளவு முறைக்கு உட்படுத்தி வாழத்தக்க தெளிவும் பயிற்சியும் பழக்கமும் மனவளக் கலையினால் நிச்சயம் சாத்தியமாகும். செய்த தவறுகளே துன்பமாக முளைக்கின்றன. இது முதலில் தெரியும் போது இனிமேல் தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற விழிப்புணர்ச்சி வருகின்றது. தவறிழைப்பது மனம். இனி தவறு செய்துவிடக் கூடாது என தீர்மானிப்பதும் அதே மனம்தான். தவறு செய்யாத வழியை தேர்ந்து ஒழுக வேண்டியதும் மனமே. மனத்தின் உயர்வு எதுவோ அதுவே மனிதனின் உயர்வு. ஆகவே மனத்தை எந்த அளவில் உயர்த்தி கொள்கிறோமோ தெளிவுபடுத்திக் கொள்கிறோமோ அந்த அளவிலேதான் மனிதனுடைய வாழ்வும் குடும்பத்தின் நலனும் உயரும். மனவளக்கலையின் பயிற்சிகளாகிய உடலை பாதுகாக்க எளிய முறை உடற்பயிற்சி, மனதை வளப்படுத்த எளிய முறை தியான பயிற்சி, உயிரை நீண்ட ஆயுளாக்க காயகல்ப பயிற்சி, குணத்தை மேம்படுத்த தற்சோதனை பயிற்சி. இப்பயிற்சிகள் மூலம் தனி மனிதன் நிறைவு அமைதி பெற்று அவர்களை சார்ந்த குடும்பமும் அமைதி மகிழ்வு வெற்றி நிறைவு பெறுகின்றன. குடும்பத்திற்கு ஆன்மீக அறிவை ஊக்குவிக்கவும் அதனை தடுத்து கொண்டிருக்கும் துன்பங்கள் சிக்கல் இவற்றை குறைப்பதற்கும் ஒரு செயல் பயிற்சி ஆகும். இறை ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷிபாபா அம்மா அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு, வேதாத்திரியம் பரப்புவோம். வேதாத்திரியம் எதற்காக பரப்பப்பட வேண்டும், எங்கு பரப்பப்பட வேண்டும்? அதாவது, இந்த உலகில் 850 கோடி மக்கள் மனித குலம் இருக்கிறது என்று கணக்கெடுத்திருக்கிறோம்.
இந்த ஒட்டுமொத்த மனித குலமும் இப்பொழுது வருடத்துக்கு வருடம் அதனுடைய மன உணர்வுகளில் எதை அதிகரித்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் துன்பம் என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு இருக்கிறது. அதாவது வசதிகள் பெருகிக்கொண்டே இருக்கிறது. விஞ்ஞான கருவிகள் அதிகமாக கண்டுபிடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்து கொண்டும் இருக்கிறது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எல்லோருக்கும் நிச்சயமாக தெளிவாக புரிகிறது. மன அமைதி என்பது மட்டும் குறைந்து கொண்டே வருகிறது. சரி, அதே போல் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்பம் என்பதும் அதிகரித்து கொண்டே வருகிறது. இப்போது எல்லாவற்றிலும் மனிதனுடைய தேடுதல் இப்பொழுது எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அமைதி. துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்போது இதைத்தான் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலை வந்துவிட்டது. சரி, இப்போது அதற்கு எது தீர்வாக இருக்க முடியும் என்று சொன்னால் ஒரே ஒரு புரிதல் தான் அதற்கு தீர்வாக இருக்க முடியும். புரிதல் என்று சொன்னால் ஆங்கிலத்திலே என்ன சொல்லலாம் என்று சொன்னால் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு தெளிவான ஒரு சிந்தனை நமக்குள்ளாக ஒரு புரிதலை கொண்டு வந்துவிட்டால் இத்தனை பிரச்சனைகளையும் நாம் சரி செய்து விட முடியும். அப்போ அந்த ஒரே ஒரு டேர்னிங் தான் இருக்குது. அந்த ஒரு திருப்பத்தை கொடுக்கக்கூடியது என்பது எதுவாக இருக்க முடியும் என்று சொன்னால் அது மெய்யியல் என்று சொல்லக்கூடிய மெய்ஞானமாகத்தான் இருக்க முடியும். அந்த மெய்ஞானம் என்பதிலேயே அந்த பொருள் நமக்கு விளங்கி விடுகிறது. எது மெய் என்றால்? மெய் என்றால் உண்மை, ஞானம், உண்மை ஞானம். அப்போ உள்ளதை உள்ளபடி உணர்ந்து கொண்டால் நாம் தேடுகிற அனைத்தும் நமக்கு கிடைத்துவிடும். இப்பொழுது இருக்கக்கூடிய அத்துணை ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்கிறோமே, இத்தனை பிரச்சனைகளும் அது நீங்கிவிடும், நம்மை விட்டு நீங்கிவிடும். அப்போ அதற்கு என்ன வேண்டும்? இதைத்தான் வேதாத்திரியம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் உண்மை உணர்வு என்று சொல்லுகிறது. இதை இன்னும் சாதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உள்ளதை உணர்தல் என்று மகரிஷி அவர்கள் சொல்லுவார்கள். உண்மை உணர்வு, உள்ளதை உணர்தல் ரெண்டும் வேறு வேறா என்றால் ரெண்டும் ஒன்று தான். உள்ளது அப்படின்னு சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்க முடியும். ஏன்? அதுதான் மாறாதது. எப்பொழுதும் உள்ளது என்று சொன்னால் அது மாறாமல் இருக்கக்கூடியது என்று அர்த்தம். அப்போ உண்மை என்பது மாறாதது. அப்போ அந்த உண்மை ஞானம், உண்மையை உணர்தல், உள்ளதை உணர்தல், இது இருந்தால் போதும். இதுதான் அந்த புரிதல். அதை சித்தர்கள், ஞானியர்கள், மகான்கள் இந்த உலகுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னமே கொடுத்து சென்று விட்டார்கள். ஆனால் அது நம்பிக்கையின் அடிப்படையில், பக்தியின் அடிப்படையில் அதை கொடுத்திருந்தார்கள். அது முழுமையாக தெளிவுபடுத்தக்கூடிய அளவுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் அந்த நம்பிக்கை என்ற பக்தி அந்த காலத்தில் பயன்பட்டது. இப்பொழுது அந்த நம்பிக்கை என்பது பயனற்றதாக மாறிக்கொண்டே வருகிறது. ஏனென்று சொன்னால் அறிவின் வளர்ச்சி கூடிவிட்டது.
விஞ்ஞானம் அதிகரித்து விட்டது. அனைவருக்கும் கல்வி என்ற ஒரு நிலையில் இந்த புறக்கல்வியை மனிதன் கற்றுக்கொண்டான். இப்போது என்ன தேவைப்படுகிறது என்று சொன்னால், அவனுக்கு தெளிவான விளக்கத்தோடு கூடிய ஒன்று தேவைப்படுகிறது. அப்படி அந்த மெய் என்ற உணர்வை, ஞானத்தை தெளிவாக விளக்கி, அதாவது இன்னும் சிம்பிளிஃபைடு என்று சொல்வார்கள், எளிமையாக விளக்கி அதை சமுதாயத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய தத்துவம்தான் வேதாத்திரியம். அப்படி என்றால் இன்று இந்த சமுதாயத்துக்கு தேவை என்ன என்று சொன்னால், இந்த வேதாத்திரிய தத்துவங்கள் தான் தேவை. அப்படி என்றால் இதை என்ன செய்ய வேண்டும்? சமுதாயத்தின் ஒவ்வொரு மனிதன் மனதுக்குள்ளாகவும் இதை எடுத்து செல்ல வேண்டும். அதனால தான் இன்றைக்கி என்ன தலைப்பு கொடுத்துருக்கோம்? வேதாத்திரியம் பரப்புவோம் என்று நாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம். சரி, இதை தெளிவாக புரிந்து கொண்டு நான் வாழ்ந்து கொண்டால் போதுமல்லவா? இதை எதற்காக பரப்ப வேண்டும் என்று சொன்னால், அதில் ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் இதை பரப்ப வேண்டும். ஏனென்று சொன்னால், நாம் வினைப்பதிவு என்ற சுமையை வைத்துக்கொண்டு அதனுடைய தடைகளால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற உண்மையை நான் தெரிந்து கொள்ளபோது, ஒருபுறம் நான் அந்த சுமையை மேம்படுத்தி கொள்ளாமல் இருக்க வேண்டும், அதிகப்படுத்தி கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பது ஒன்று. இன்னொன்று, அந்த சுமையை குறைக்க வேண்டும் என்பதும் ஒன்று. அந்த கர்மவினை என்ற சுமையை குறைப்பதற்கு இதை பரப்புவது என்பதுதான் உண்மையான முக்கியமான அந்த புண்ணிய செயலாக மாறுகிறது. அறிவின் வறுமையை போக்கும், துன்பம் போக்கும் செயல் என்ற பெரிய புண்ணியம், புண்ணியத்திலும் புண்ணியம், பெரிய புண்ணியம் என்பது அறிவு வறுமையை போக்குவது. அப்படி என்றால் இதை பரப்புவது என்று இந்த சமுதாயத்துக்கு எடுத்து செல்வது என்பது பெரிய புண்ணியமாக இருக்கிறது. ஆனால் அதில் ஒன்றே ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை உள்ளது உள்ளபடியே பரப்ப வேண்டும். அதில் என்ன செய்யக்கூடாது? அதில் சுயநலத்துக்காகவோ, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் விருப்பத்துக்காகவோ, அதற்கு தகுந்தாற்போல் இந்த உண்மை உணர்வை மாற்றிவிடக்கூடாது. இதில் மட்டும் விழிப்புணர்வோடு இருந்து அதை செய்ய வேண்டும் என்பதுதான் உண்மை. அப்படி அந்த வேதாத்திரியத்தில் எது எளிமையான ஒரு தத்துவம் என்று பார்த்தால், இறைவன் என்பதில் இருக்கக்கூடிய குழப்பம் இருக்கிறதே, அதில் வேதாத்திரியம் கொடுக்கக்கூடிய தெளிவு என்பது மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெரிய துன்பம் இறைவன் என்பது யார் என்று தெரியாத துன்பம். இதை மகரிஷி அவர்கள் சொல்வார்கள். மகரிஷி அவர்கள் இதை ஒரு கணித சூத்திரம் போல நமக்கு கொடுத்து விட்டார்கள். என்ன அது என்று சொன்னார். யார் மனிதன்? மனிதன் என்பவன் யார்? சரி, இறைவன் என்பவன் யார்? இதற்கு அவர் ஒரு ஃபார்முலா சொல்கிறார் பாருங்கள். அதாவது இறைவன் கூட்டல் ஆணவம் கண்மம் மாயை இஸ் ஈக்குவல் டு மனிதன். மனிதன் மைனஸ் ஆணவம் கண்மம் மாயை இஸ் ஈக்குவல் டு இறைவன் என்று ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டார். அப்போ பாருங்கள், இறைவனே தான் மனிதனாகவும் இருக்கிறான். மனிதன் தெய்வமாகலாம், இறைவனாக மாற முடியும். அப்போ இந்த இடத்துல அந்த கழிவுகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆணவம் கண்மம் மாயை என்ற ஒன்று இணைந்து இருப்பதனால் தான் மனிதனாக இருக்கிறான். அப்போ மனிதனில் அதை கழித்து பாருங்கள், அவன்தான் இறைவன். அப்போ மனிதன் எப்படி ஆகலாம்? அவனுடைய தன்மையில் மாறிவிட்டான் என்று சொன்னால் அதே இறைத்தன்மையில் வாழ முடியும். அப்போ
தன்மை என்பதுதான் ஒருவனை நிர்ணயம் செய்கிறதே தவிர அந்த உருவம் அல்ல. உருவம் எப்படி இருந்தாலும் தன்மையை வைத்துத்தான் அவனது வாழ்க்கை. தன்மைதான் அந்த உருவத்துக்கு ஒரு உணர்வையே கொடுக்கிறது. இப்போ நம்ம இவ்வளவு நேரம் பேசும்போது மனிதன் எதை எதிர்பார்க்கிறான் என்று சொன்னோம்? துன்பம் இல்லாத ஒரு அமைதியான மகிழ்வான உணர்வு. அப்போ தன்மையைத்தானே எதிர்பார்க்கிறான், அதுதானே. ஆக அந்த தன்மை என்பதுதான். அப்போ இந்த ஒரு மூன்றையும் கழித்த நிலையில் அவன் இறை தன்மையோடு இருக்க முடியும். அப்போ இறைவனும் மனிதனும் ஒன்று. மனிதனுக்குள்ளாக இறைவன் இருக்கிறான் என்று சொல்வதை விட மனிதனே இறைவனாகத்தான் இருக்கிறான். அந்த மயக்கம் என்ற ஒரு நிலையை கடந்து அந்த விழிப்பு என்ற நிலைக்கு வந்துவிட்டால் அவனே தன்னை இறைவனாக உணர்ந்து கொள்ள முடியும் என்ற அளவுக்கு ஒரு நான்யார் தத்துவத்தை, புரியாமல் இருந்த நான்யார் தத்துவத்தை எளிமையாக புரிய வைத்தது வேதாத்திரியம். இதுதான் இதில் உச்சகட்டமான ஒன்று. சரி, இதை நாம் புரிந்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? தியானம், தவம் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது. வேறு ஒன்றுமல்ல. தியானம், தவம்னு சொல்லி இந்த சமுதாயத்தில் அதை ஏதோ ஒரு பயமுறுத்தி வைத்திருந்தார்கள். இதற்கு நீ பிரம்மச்சரியம் என்ற ஒரு நிலையில், ஒரு துறவு நிலையில் வந்துவிட வேண்டும், இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும். மகரிஷி அவர்கள் இல்லறத்தில் இருந்து கொண்டே இந்த தியானம், தவம் எதை எப்படி செய்வது என்று சிம்பிளிஃபைடு என்று அதை என்ன செய்து விட்டார்? எளிமைப்படுத்தி விட்டார். எளிய கொண்டல் நியோகம் என்று எளிமைப்படுத்தி கொடுத்து விட்டார். அப்போ தவம் செய்வதற்கு என்ன வேண்டும், என்ன தகுதி வேண்டும் என்று கேட்டால் மகரிஷி என்ன சொல்கிறார்? உடலும் உயிரும் இணைந்து இருந்தாலே போதும், அவர் தவம் செய்ய முடியும் என்று அந்த தவம், தியானம் என்பதற்கு எளிய விளக்கத்தை கொடுத்து அதன் பின் அதை செய்வதற்கான பயிற்சியை கொடுக்கிறார். உடலில் உயிர் இருக்கிறது. அந்த உயிரின் படர்க்கை நிலைதான் மனம். படர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உயிரை, அது மனதை அந்த உயிரிலேயே செலுத்துவது தியானம். ரொம்ப சிம்பிள். அப்படி சொல்லி இதை எளிமைப்படுத்தி விட்டார். ஆக அந்த பக்தி என்ற ஒரு நிலை, அதிலிருந்து ஞானம் என்ற ஒரு நிலைக்கு மகரிஷி அவர்கள் எளிமையாக எடுத்து செல்கிறார். ஞானம் என்பது தெளிவு, விளக்கத்தோடு கூடிய தெளிவு. அப்போ இது எப்படி என்றால், அதை நடைமுறையில் அதை மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அதை விளக்கி கூறிய ஒன்று இந்த வேதாத்திரிய தத்துவம். சரி, இந்த வேதாத்திரியம் மட்டுமல்ல. வேதாத்திரி மகரிஷி சொல்லுவாங்க, எந்த மதமாக இருந்தாலும் சரி, அந்த மதத்தை தோற்றுவித்த தலைவர்களுடைய நோக்கம் என்பது, எல்லா மதத்தினுடைய தலைவர்களின் நோக்கமும் இரண்டே இரண்டு தான் என்று சொல்வார்கள். இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் அதனுடைய ஆழத்திற்குள் சென்று அந்த மதம் தோற்றுவித்தவரனுடைய அடிமனதில் எழும் அந்த முதல் தோற்றம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், ஒன்று இறை உணர்வு, இன்னொன்று அறநெறி. இறை உணர்வும் அறநெறியும் என்ற ஒன்றை அடிப்படையாக கொண்டுதான் அத்துணை மதங்களும் இருக்கிறது, அத்துணை ஆன்மீக பயிலகங்களும் இருக்கிறது. ஆனால் அது சென்று கொண்டிருக்கும் பாதைகள் வேறு வேறாக இருக்கலாம். அதை அடையக்கூடிய இடமோ இறை உணர்வும் அறநெறியும் மட்டுமே. அவ்வளோதான். இறை உணர்வு என்று சொன்னால் இயற்கையை உணர்ந்து கொள்தல், இறை நீதியை உணர்ந்து கொள்தல், அவ்வளோதான். இதை உணர்ந்து கொள்வதற்காகத்தான் தியானம், தவம், இதெல்லாமே ஜபம் பல்வேறு வகையில் இருக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதில்தான் வேதாத்திரியம் எளிய விளக்கம் கொடுத்து அந்த அதாவது இறை உணர்வை பெறுவதற்கு வேதாத்திரியத்தில்
அற்புதமான ஒரு காந்த தத்துவமும் அலை இயக்க தத்துவமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, அப்படி அதை உணர்ந்து கொண்டால் மனிதன் அறநெறியில் வாழ்ந்து விடுவான். அந்த அறநெறியில் வாழ்வதற்கு எந்த தத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் செயல் விளைவு தத்துவமும் கர்மவினை தத்துவமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளோதான். அந்த இறை உணர்வும் அறநெறியும் இதுதானே அடிப்படைன்னு சொன்னோம். அதுதான் அந்த இறை உணர்வு என்பதற்கு காந்த தத்துவம், அலை இயக்க தத்துவம், அறநெறி என்பதற்கு செயல் விளைவு தத்துவம், கர்மவினை தத்துவம். அதனால தான் நம்ம தமிழ் ஆனந்த யோகத்தில் இந்த நாளும் மிக 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 அவசியம் என்று அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். இப்போது நம்ம இந்த தமிழானந்த யோகத்தில் இந்த நாளை அடிப்படையாக கொண்டு சொன்னால் அதுதான் அந்த இறை உணர்வும் அறநெறியுங்கிறது தான். ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், செயல் மாற்றம் என்பது வந்துவிடுகிறது. அப்போ இதை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்டது தான் வேதாத்திரியம். அப்போ அதை எப்படி கொடுத்துருக்காங்க? தவம் செய்வதற்கு நாம் ஒரு இருக்கையில் அமர வேண்டும் என்று சொன்னால் இந்த உடல் நன்றாக இருக்க வேண்டும். அப்போ என்ன சொல்கிறார்? உடற்பயிற்சியில் தொடங்கி உடல் ஆரோக்கியத்தை முதலில் கொடுக்க, அதுதான் முதல் யோகம் என்று கொடுக்கிறார். 2வது யோகம் என்பது இந்த தியானம் என்று கொடுக்கின்றார், எளிய தியானம் என்று கொடுக்கின்றார். 3வதாக இது உயிர் வளமாக இருக்க வேண்டும் என்று உயிர் வளம் என்பதற்காக இந்த கல்பயோகம் என்ற காயகல்ப பயிற்சியை கொடுக்கிறார். 4வதாக இவையெல்லாம் மாற்றத்துக்கு, செயல் மாற்றத்துக்கு வருவதற்கான அந்த தற்சோதனை என்ற அகத்தாய்வு என்று இதை 4 பிரிவாக பிரித்து கொடுத்திருக்கின்றார். அப்போ அந்த அடிப்படையில் இது மிகவும் எளிமையானது, படிப்படியாக மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது. உடனடியாக மாற்றம் என்பது இதில் கிடையாது. இது படிப்படியாக மாற்றம் கொண்டு வருவது. அப்போ அந்த அளவில் சிறிது சிறிதாக நமது அந்த களங்கங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீக்கிக் கொண்டே வருகிறோம். முதலில் அதை கூட்டுவதை நிறுத்திவிடுகிறோம். அது குறைப்பதற்கான வேலையை மெதுவாக செய்து வருகிறோம். இதைத்தான் மகரிஷி அவர்கள் எளிமையாக ஒரு சூத்திரமாக சொல்வார்கள், உள்ளதை உணர்தல். இதுதான் வேதாத்திரியம் முதல்ல செய்யக்கூடிய வேலை. 2வது வேலை அல்லதை தவிர்த்தல். 3வதாக நல்லதை செய்தல். அவ்வளோதான். இந்த அல்லதை தவிர்த்தல், நல்லதை செய்தல் என்பது தான் இரண்டொழுக்க பண்பாடாக வந்திருக்கிறது. இப்போது அதற்கு எது வேண்டும்? மகரிஷியினுடைய கடைசி, இந்த வேதாத்திரியத்தினுடைய கடைசி முடிவு இரண்டொழுக்க பண்பாடு. அது எப்போ சாத்தியம் என்று சொன்னால் உள்ளதை உணர்ந்தால்தான் சாத்தியம். அதை உள்ளதை உணர்வது என்பதற்குத்தான் வேதாத்திரியம். அப்போ இந்த வேதாத்திரியத்தை பரப்புகிறோம் என்று சொன்னால் உண்மையை பரப்புகிறோம், உள்ளதை பரப்புகிறோம். அப்போ அது வந்துருச்சுன்னு சொன்னோம்னா இந்த 2 ஒழுக்க பண்பாடு என்ற 2ம் தானாக அமைந்துவிடும். இதைத்தான் எல்லோரும் கூறினார்கள், அன்பும் கருணையும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அன்பு, கருணை, இந்த 2 இல்லாத ஆன்மீகம் எங்காவது இருக்கிறதா? ஜீசஸ்லேருந்து, முகமது நபியிலிருந்து, ஆதிசங்கரிலிருந்து யாராக இருந்தாலும் எல்லோரும் கடைசியில் வந்து எங்கே நிற்கிறாங்க? அந்த அன்பு. அன்பு என்றால் என்ன? யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருத்தல். எதற்கு? ஒரு உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் கொடுத்து நாம் வாழ வேண்டுமா? ஒரு கேள்வி. அப்போ வாழ்வது என்றால் என்ன? வாழ்க்கைக்கு என்ன வேண்டும்? இதற்கு துன்பம் கொடுக்காமல் வாழ முடியாதா? எவ்வளவு பெரிய ஆற்றல்! இந்த உடல் ஆற்றல், உயிர் ஆற்றல், மனதின் ஆற்றல் எவ்வளவு இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு எதற்கு நான் துன்பம் கொடுத்து வாழ வேண்டும்? இப்பொழுதெல்லாம் எந்த நிலை இருக்கிறது பாருங்கள். உலக நாடுகளெல்லாம் போரிட்டு அவை தான் உயிர் வாழ்வதற்காகவா இந்த போராடுகிறது? இல்லையே. ஏதோ ஒரு மயக்கம், தான் தனது என்ற பற்று, எல்லாவற்றையும் நானே வைத்துக்கொள்ள வேண்டும். என்ன செய்ய போகிறாய்? ஒரு நாள்
உடலிலிருந்து உயிர் பிரிந்து விடப் போகிறது. அவ்வளோதானே. எவ்வளவு பெரிய நாட்டின் அதிபராக இருந்தாலும், ஒரு நாட்டையே பிடித்து விடுவோம் என்று சொன்னாலும், இன்றைக்கு இந்த உள்ளதை உணர்தல் என்ற இந்த வேதாத்திரியம் உலகுக்கு பரப்பப்படாமல் இருப்பதனால்தான் உலகம் முழுவதும் இன்று அதிகமாக பொருள் விரயம் எதிலாகிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த போர் தடவாளங்கள். இப்பொழுது நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எத்தனை நாடுகள் எவ்வளவு தடவாளங்கள் கடந்த 2 நாட்களாக அந்த போர் தடவாளங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த தொழிற்சாலைகளுக்கு மட்டும் அதனுடைய மதிப்பு மட்டும் பன்மடங்கு உயர்ந்திருக்கிறது, மற்ற அனைத்தும் குறைந்திருக்கிறது. அப்போ மனிதன் எங்கே இருக்கிறான்? இப்படிப்பட்ட ஒரு நிலை, அந்த போரில்லா நல்லுலகம் என்று சொல்லுகிறார்களே, அந்த அளவுக்கு நாம் இதை உணர்த்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அப்போ இந்த வேதாத்திரியம் என்ற உண்மை உணர்வு இது பரப்பப்பட வேண்டுமா வேண்டாமா? கண்டிப்பாக இன்றைய சமுதாயத்தில் இப்படிப்பட்ட ஒரு எளிமையான புரிதல் இந்த உலகத்துக்கு கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் வேறு எந்த வகையிலும் இந்த மனிதனிடம் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு சாத்தியமே இல்லை. அவ்வளவு எளிமையான தத்துவத்தை நாம் நீர்த்து போக செய்யாமல் உள்ளது உள்ளபடியே வேதாத்திரியத்தை பரப்புவோம். அதற்காக அந்த பணியை எடுத்து இதை தத்துவத்தை மனிதனுக்கு கொண்டு செல்வது ஒன்றுதான் இந்த அறக்கட்டளையின் நோக்கம் என்ற அடிப்படையில் இந்த அறக்கட்டளை எந்த இடம் வாங்குவதோ கட்டடம் கட்டுவதோ இப்படியெல்லாம் எதுவும் செய்வதில்லை என்ற ஒரு நோக்கத்தோடு. ஏனென்று சொன்னால் இதையெல்லாம் சொல்வதற்கு கட்டடங்கள், ஆயிரக்கணக்கான கட்டடங்கள் சும்மா இருக்கிறது. எத்தனை கோயில் மண்டபங்கள் சும்மா இருக்குது, அங்கே யாருமே இல்லை, அப்படி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இருப்பதை பயன்படுத்தி தத்துவத்தை கொடுப்பது தான் வேதாத்திரிய சீடனின் உண்மையான பணியாக இருக்குமே தவிர இதற்கு மேலும் 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 கட்டடங்களை கட்டி வைத்திருக்கிறார்கள். கட்டடங்களில் அமர்வதற்கு ஆள் இல்லை. 500 பேர் உட்கார அளவுக்கு அப்படியே அந்த தியான மண்டபங்கள் கட்டப்பட்டு விட்டது. ஆனால் உள்ளே 10 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அத்தனையும் துரோகம், சமுதாய துரோகம். அந்த இடத்துல எத்தனை குடும்பங்கள் வாழ முடியும்? இயற்கை அந்த தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு கொடுத்து வாழ முடியும். அவைகள்லாம் வீடுகளாக இருந்திருந்தால் கூட அவை வாழ்ந்து கொண்டிருக்கும். அதையெல்லாம் நம்ம என்னவா கட்டி வச்சிட்டோம்? பெரிய 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 ஹாலாக கட்டி, பெரிய 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 ஆசிரமங்களாக கட்டி, அதெல்லாம் எப்படி இருக்குது? அப்படியே அது ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். இருப்பதை பயன்படுத்துவதற்கே முடியவில்லை. எதற்காக? மகரிஷி அவர்கள் ஒரு காலத்தில் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மண்டபங்களும் என்னவாக இருக்கணும்? இந்த தத்துவத்தை, வேதாத்திரியத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடங்களாக இருக்க வேண்டும். அங்கே ஒரு 50 பேரை உட்கார வச்சு சொல்லலாமே. பெரிய 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 மண்டபங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது என்ன சொல்கிறார்கள்? எனக்கு என்று ஒரு மண்டபம், எங்களுக்கு என்று ஒரு மண்டபம், எங்களுக்கு என்று ஒரு இடம் வேண்டும், எங்களுக்கு என்று இந்த இடத்தை வைத்துத்தான் நான் அதை பரப்பப் போகிறேன். பரப்பப் போகிற வேலையை செய்ய விட்டுவிட்டு இடத்தை பராமரிக்கிற வேலையை செய்ய மட்டும்தான் முடிகிறதே தவிர அதற்கே முடியவில்லை. அந்த நிலை வந்து விட்டது. அப்போ நம்மளுடைய பணி என்னவாக இருக்க வேண்டும்? வேதாத்திரியம் என்ற தத்துவத்தை கொண்டு செல்வது என்பது மட்டும்தான் இருக்க வேண்டும். அதை அந்த அறக்கட்டளை தோன்றும் போதே நாம் இது மட்டும்தான் பணி, எதையும் செய்வதில்லை என்று அதை அங்கு பதிவு செய்து உருவாக்கப்பட்டது தான் தமிழானந்த யோகம் அறக்கட்டளை. அதன் அடிப்படையிலே வேதாத்திரியம் பரப்புவோம் என்ற இன்றைய சிந்தனை தலைப்பை 100% அதை மட்டுமே செய்வோம் என்ற ஒரு கொள்கையோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழானந்த யோகம் இதில் இணைந்து அந்த தொண்டு சேவை செய்து கொண்டிருப்பவர்கள் 100% உண்மையான சேவை
தொண்டு என்பதை செய்கிறீர்கள் என்ற அடிப்படையில் தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்ற மகர்ஷியின் கருத்தின் அடிப்படையில் வேதாத்திரியத்தை பரப்புவோம், சமுதாயத்துக்கு கொண்டு செல்வோம், சிறிது சிறிதாக கொண்டு செல்வோம். இப்பொழுது இருக்கக்கூடிய கால சூழ்நிலை இதை கொடுக்க வேண்டிய கால சூழ்நிலையாகவும் இருக்கிறது. இதை கேட்க வேண்டிய அளவுக்கான துன்பம் என்ற ஒரு நிலையின் உச்சத்துக்கு வந்துவிட்டான் மனிதன். இந்த 2025 என்ற வருடம் என்பது மனிதன் தேடுதலுக்கு திரும்பக்கூடிய ஒரு காலம். இப்பொழுது நாம் அதை கொடுப்பதற்கு தயாராகிக் கொள்வோம். அன்பர்களே, வாரீர். வாழ்க வளமுடன்.